சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். நான் உங்க அபிதாஸ்ரீ. இது டீ டைம் இல்ல, ஸ்திரீ டைம், நமக்கான டைம், பெண்களுக்கான டைம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க எல்லாருக்கும் ரொம்ப பெரிய சாரி. ஏன்னா ஸ்திரீ டைம் இவ்வளவு நாளா கண்டினியூஸா வரல. அண்ட் அதோட சேர்த்து ரொம்ப பெரிய தேங்க்யூ. Because with all of your support, I'm back here again with your ஸ்திரீ டைம். So திரும்பவும் கண்டினியூஸா ஸ்திரீ டைம் பண்றதுக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப அவசியம். இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டே இருங்கோ அப்படின்னு நான் இன்னைக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அண்ட் உங்களோட கொஸ்டின்ஸ் தவறாம கேட்டுட்டே இருங்கோ, நிறைய கேட்டுட்டே இருங்கோ. நீங்க நிறைய கொஸ்டின்ஸ் கேட்க கேட்க நான் பெரியவாழ்கிட்ட போய் இது எல்லாத்தையும் கேட்டு நிறைய கன்சல்ட் பண்ணி நான் அதை பத்தி நிறைய ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறம் இன்னைக்கு நம்ம இந்த டாபிக்க பத்தி பேசலாம் அப்படின்னு உங்க முன்னாடி வந்து நிக்கிறேன். சோ கீப் சப்போர்ட்டிங் ஸ்திரீ டைம் அண்ட் ஒன்ஸ் அகேன் a very big thanks to you all. இன்னைக்கு எபிசோட்குள்ள போயிடலாமா? அந்த டைம் வந்துடுது. சோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம கண்டினியூஸா விரதம் பண்ணிட்டே இருக்கோம் இல்லையா? இந்த டைம் ஆடி மாசம் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் என்ன ஞாபகத்துக்கு வரும்? ஆடி மாசம் வந்துடுது, தட்சிணாயனம் வந்துடுது, வந்த உடனே ஃபெஸ்டிவல்ஸ் வரப்போறது, எல்லா பூஜைகள் எல்லா விரதங்களும் வரும். கருட பஞ்சமி, நாக சதுர்த்தியிலேருந்து ஆரம்பிச்சு கருட பஞ்சமி, அதுக்கப்புறம் எல்லா ஃபெஸ்டிவல்ஸும் கண்டினியூஸா வந்துட்டே இருக்கும். கிருஷ்ண ஜெயந்தி வரும். சோ நம்ம ஆசையா வெயிட் பண்ணிட்டே இருப்போம் இல்லையா, என்ன பலகாரம் சாப்பிட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் அந்த விரதங்கள் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். விரதம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம மைண்டுக்கு நம்மளோட விஷுவலைசேஷன் எப்படி இருக்கும்? நம்ம அம்மா பண்ணிருப்பா, நம்ம பாட்டி பண்ணிருப்பா, இப்ப கல்யாணம் ஆனப்புறம் நம்ம மாமியார் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு நம்மளோட விஷுவலைசேஷன் போகும் இல்லையா? கல்யாணமான பெண்கள் மேலதானே நம்மளோட விஷுவலைசேஷன் போகும். ஏன் கல்யாணமான பெண்கள் மாத்திரம்தான் இந்த விரதங்கள்லாம் பண்ணிக்கணுமா? கல்யாணம் ஆகாத பெண்கள் இந்த விரதம் பண்ணப்படாதா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வர்றது இல்லையா? அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பொதுவா விரதம் அப்படின்னு வந்துட்டா, இந்த வரலட்சுமி விரதத்தை எடுத்துப்போமே, வரலட்சுமி விரதம் கல்யாணமான பெண்கள் எடுத்துக்கணும். தாரம் கட்டிக்கிறது, அதாவது நோன்பு கயிறு கட்டிக்கிறது யாரு வேணாலும் கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்கா. நான் இன்னைக்கு விரதம் பண்ணியிருக்கேன், அவ யாராவது ஆத்துக்கு வரும்பொழுது அவளுக்கு அந்த தாம்பூலம் வச்சு கொடுத்து நம்ம தாரம் கட்டி விடுவோம். ஆனா அந்த விரதம் பண்றது, விரதத்தை எடுத்துக்கிறது அப்படிங்கிறது நம்ம கல்யாணமான பெண்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிருக்கா இல்லையா? அது எதுக்காக அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். சோ விரதம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? மன உறுதி அப்படிங்கிறது அர்த்தம். மன உறுதின்னு வரும்பொழுது கல்யாணமான பெண்களுக்கு அது ரொம்ப அவசியம் அப்படிங்கறத இந்த இடத்துல இன்சிஸ்ட் பண்ணி சொல்றதுக்காக வேண்டி மாத்திரம்தான் நம்ம பெரியவா விரதம்னா கல்யாணமான பெண்கள் கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கா. நம்ம மனசுக்கு விரதம் அப்படின்னு சொன்னோடனே நமக்கு வர்றது என்ன? சாப்பிடாம இருக்கணும், சுவாமி நமஸ்காரம் பண்ணணும், அது மாத்திரம்தான் தெரியும். ஆனா அந்த விரதம் அப்படிங்கிற வார்த்தைக்கு மன உறுதி அப்படிங்கிறது அர்த்தம். சோ கல்யாணமான பெண்களுக்கு பேசிக்கா நிறைய அப்டக்கிள்ஸ் வரும். நீ ஒரு விஷயத்தையும் தாண்டி வரணும்னா நிறைய ஹேர்டில்ஸ் வரும். அதை எல்லாத்தையும் நீ தாண்டி வந்து நீ ஜெயிச்சு ஆகணும் அப்படிங்கறத உனக்கு இன்சிஸ்ட் பண்றதுக்காக அந்த மன உறுதி அவசியம். அது சின்ன விஷயம். நீ சாப்பிடாம இருக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு உன்னோட ஒரு நம்ம மாட்டுல ஒரு கல்யாணமா நம்மளால எடுத்து நடத்த முடியும் அப்படிங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி உன் தலையில வந்து உட்கார்றது. சோ அத உனக்கு இன்சிஸ்ட் பண்றதுக்காக தான் ஒரு கல்யாணம் ஆகட்டும், ஒரு கிரகப்பிரவேசம் ஆகட்டும், ஒரு பூணூல் ஆகட்டும், ஏதோ ஒரு விஷயம் எல்லாத்தையும் நம்ம இழுத்து போட்டு நம்ம பண்ணணும் அப்படிங்கறத இன்சிஸ்ட் பண்றதுக்காக வேண்டி கல்யாணமான பெண்கள் விரதம் இருக்கணும் அப்படின்னு நம்மளோட பெரியவா நமக்கு சொல்லியிருக்கா. பொதுவா நம்ம விரதம் எதுக்கு பண்றோம்? நம்ம நாட்டுல இருக்கிறவா அத்தனை பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், ஹாப்பியா இருக்கணும், ரொம்ப நிம்மதியா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக பண்றோம். அதுக்கு நம்ம முதல்ல சந்தோஷமா இருக்கணும் இல்லையா? அதுக்கு ஏன் அப்படின்னு சொன்னா, நம்ம தான் அந்த பில்லர்ஸ் ஆஃப் த ஃபேமிலி, ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆஃப் த ஃபேமிலி, ஒரு பேஸ்மெண்ட் ஆஃப் த ஃபேமிலின்னு சொல்லாமே. ஒரு வீடு கட்டுறான்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆத்துக்கு கடகால் போடும்போது, ஒரு பேஸ்மெண்ட் போடும்போது எவ்வளவு ஸ்ட்ராங்கா போடுவா. அந்த ஸ்ட்ராங்னஸ் தானே அந்த ஆத்தையே தாங்கி பிடிச்சு நிக்கிறது அப்படின்னு சொல்றா இல்லையா? அதே மாதிரிதான் நம்ம ஆத்த தாங்கி பிடிச்சு நிக்கணும்னா நமக்கு அந்த கான்பிடன்ஸ் வரணும், அந்த மன உறுதி வேணும், அந்த போல்ட்னஸ் வேணும். அப்படிங்கறதுக்காக மாத்திரம்தான் நம்மள பெரியவாள் எல்லாரும் இந்த விரதத்தை கடைபிடிங்கோ, எல்லா விரதத்தையும் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லிருக்கா. யோசிச்சு பாருங்களேன், சுவாமி முன்னாடி போய் இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்பொழுது
நமக்கு தேஜஸ் அப்படிங்கிறது ஏறிண்டே இருக்கும். அந்த முகத்தை பார்த்தோன்னே எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் வரும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் என்னோட ஃபேமிலிக்காக என்னால இதை பினிஷ் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த கான்பிடன்ஸ் நமக்கு வந்து சேரும். நம்ம அத சுவாமிண்ட பிரார்த்தனை பண்றது மூலியமா நமக்கு அந்த கான்பிடன்ஸ் வரும் அப்படிங்கறது நம்ம பிராக்டிக்கலா அனுபவிச்சு பார்த்தா மட்டும்தான் தெரியும். இது எல்லாத்தையும் மனசுல வச்சிருந்தா நம்ம பெரியவா நம்ம கண்டிப்பா கல்யாணமான பெண்கள் கண்டிப்பா விரதம் பண்ணணும், விரதம் இருக்கணும் அப்படின்னு இன்சிஸ்ட் பண்ணி சொல்லியிருக்கா. நம்ம எல்லாரும் வரக்கூடிய எல்லா விரதத்தையும் கரெக்டா ஃபாலோ பண்ணி நம்மளோட குழந்தைகளுக்கும் இத எக்ஸாக்டா சொல்லி தரணும் அப்படின்னு சொல்லி உங்க எல்லாரையும் கேட்டுக்கிறேன். திரும்பவும் ஒரு நல்ல கான்செப்டோட உங்களை மீட் பண்றேன். Until then, bye from Apita Shri.